ஹலோ கைஸ், காலை வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொய்னாக் அப்படின்ற ஒரு நகரத்தில். இந்த நகரம் வந்து ரொம்ப பாப்புலராக, அந்த அளவுக்கு அதிகமாக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்த இடம் இப்போ வந்து ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம RLC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் வந்து அப்படியே வந்து போயிடுச்சு. கடல் போயிடுச்சுன்னே சொல்லலாம். எதனால் போயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத நேரடியே போய் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ கப்பல்கள் வந்து தர தட்டி நிற்கிதுன்னு. கிட்டத்தட்ட 100கணக்கான கப்பல்கள் வந்து இந்த இடத்துல வந்து தரை தட்டி இருந்ததாகவும் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. 100கணக்கான கப்பலில் வந்து வெறும் 10 கப்பல் தான் இப்போ இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எல்லா கப்பலையும் வந்து எடுத்துகிட்டு போய் தாய்லாங்கடலில் போட்டு விற்றுட்டாங்க. ஸோ அதான் வந்து இப்போதைக்கான நிலைமை. இங்கே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கப்பல்கள் வந்து சேதாரமாக இரும்பு மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற எதுவுமே இல்லை. இப்படி தான் வந்து இந்த RLCயோட நிலைமை. தண்ணியெல்லாம் இங்கே இருந்தது வந்து எப்படி தாண்டி போயிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அமெரிக்கன் சிவில் வார் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த கடல் வந்து இப்போ வந்து தள்ளி இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த கடல் வந்து எக்ஸாக்ட்லி வந்து எங்கே இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத வந்து நேரடியாக பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப மோசமாக அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க போகலாம். உங்களுக்காக பிரத்யேகமாக தமிழில் நேரடியாக என்ன நடக்குது அப்படின்றத வந்து நேரடியாக பார்க்கறதுக்காக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா அப்படின்னு தெரியல. அது எவ்வளோ கீழே வந்து இப்போ வந்து கடல் பகுதி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படின்னா பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபுல்லாகவே வற்றிக்கிட்டு வருது. ஃபுல்லாக எல்லா இடமும் வற்றிக்கிட்டு வருது. இப்போ வந்து கடல் பக்கத்தில் போகலாம். கடல் பக்கத்தில் போய் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து போய் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து RLC. 10 மடங்காக இருந்த ஒரு கடல் இப்போ வெறும் 1 மடங்கு மட்டும்தான் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய இன்லாண்ட் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த RLC தான். பட் இதோட நிலைமை வந்து இப்போ மோசமாக இருக்குது. ஆனால் இந்த கடலை வந்து திரும்பவும் சரி செய்கிறதுக்கு வந்து உஸ்பெகிஸ்தானில் வந்து காட்டன் உற்பத்தியை வந்து உடனே நிறுத்தினா வந்து இந்த கடலை வந்து அவங்க சரி பண்ண முடியும். ஆனால் இந்த உஸ்பெகிஸ்தானில் முக்கியமான ஒரு உற்பத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் தான். அந்த காட்டனை வந்து இவங்க நிப்பாட்டுற மாதிரி தெரியலை. நான் இந்த கடலுக்கு வந்தோன்னே முக்கியமாக முதல்ல நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தோன்னா ஒரு ஸ்மெல். இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செத்து போன இடம் வந்து கவுச்சி அடிக்கணும் அந்த மாதிரியும், தென் உப்பு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் தான் வந்து கவுச்சி அடிச்சிட்ருக்கு. இங்கே உள்ள கடல் வந்து வற்றிக்கிட்டே இருக்கனால கடல்லையே வந்து உப்புத்தன்மை அதிகமாகி இதில் உள்ள மீன்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரும்போதே வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் கடல் ஓரத்தில் இருக்கிற அந்த ஃபோம்னா எப்படி சொல்கிறது, நுரை வந்து அதிகமாக இருக்கிறதே பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு வந்து இந்த கடல் வந்து அசுத்தமாக இருக்குது அப்படின்னு. பட் இதுலேயே வந்து சில மக்கள் வந்து குளிக்கிறாங்க. இப்போ நான் வந்தப்பயே வந்து ஒரு மக்கள் வந்து அங்கே குளிச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். பட் இப்போ வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க.